The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சமூக வலைதள அணி, தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் குழு, செய்தி தொடர்பாளர் என பல புதிய நியமனங்களை செய்து அதிரடி காட்டியிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. கட்சி தொடங்கப்பட்டு 19 ஆண்டுகள் இல்லாத பல புதிய நியமனங்களை அவர் வெளியிட காரணம் என்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த வீடியோ. தேமுதிகவின் நிறுவனரும் தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28 மறைந்தார். அவரின் மறைவுக்கு தேசிய அளவிலான அரசியல் தலைவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராம மக்கள் வரை இரங்கல் தெரிவித்தனர். விஜயகாந்தின் நினைவிடம் அமைந்துள்ள கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 2011 தேர்தலுக்கு பிறகு நடந்த எந்த தேர்தலிலும் தேமுதிக வெற்றி பெறவில்லை. விஜயகாந்துக்கு தளபதிகளாக அரசியல் களத்தில் நின்ற பலரும் கட்சியை விட்டு வெளியேறி மாற்று கட்சிகளில் இணைந்து விட்டனர். இந்த நிலையில் விஜயகாந்தின் மறைவு சோர்ந்து போயிருந்த விஜயகாந்தின் தொண்டர்களை மீண்டும் களத்துக்கு வர வைத்திருக்கிறது. அதனால் விஜயகாந்தின் கனவை நிலைநாட்ட வேண்டும், கட்சியை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்ய வேண்டும் என்பதில் தேமுதிக தலைமையும் உறுதியாக இருக்கிறது. அந்த வகையில் சமூக வலைதளங்களில் விஜயகாந்துக்கு பெருகியிருக்கும் ஆதரவை தேமுதிக தலைமை உன்னிப்பாக கவனித்தது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கான கட்சி கட்டமைப்பு இப்போது இல்லை. அதனால் சமூக வலைதளங்களில் தேமுதிகவுக்கு ஆதரவாக செயல்படுவோரை, தேமுதிகவில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோரை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக சமூக வலைதள அணியை கட்டமைத்துள்ளது. திருவெரும்பூர் முன்னாள் எம்எல்ஏ செந்தில்குமாரை செயலாளராக கொண்டு 4 துணை செயலாளர்களுடன் ஒரு அணியை அமைத்திருக்கிறார்கள். அதேபோல தேமுதிகவுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் ஏற்பட்டுள்ள இடைவெளியை இட்டு நிரப்ப, தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க தேமுதிக அவைத் தலைவர் சேலம் இளங்கோவன், கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அழகாபுரம் மோகன்ராஜ், துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி உள்ளிட்ட 10 பேர் அடங்கிய புதுக்குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதேபோல ஏற்கனவே யூடியூப் நேர்காணல்கள் வழியாக தேமுதிகவுக்கு ஆதரவாகவும் விஜயகாந்துக்கு ஆதரவாகவும் மிக தீவிரமாக பேசி வரும் நடிகரும் தேமுதிகவின் இளைஞரணி துணை செயலாளருமாகவும் இருந்த மீசை ராஜேந்திரனை தேமுதிகவின் செய்தி தொடர்பாளராகவும் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் பிரேமலதா. அது மட்டுமல்ல, ராஜ்யசபா சீட் எங்கள் உரிமை, அதை கொடுக்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என பிரேமலதா அறிவித்திருக்கும் நிலையில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களையும் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறது தேமுதிக. ஆனால் விஜயகாந்தின் மறைவை தொடர்ந்த அனுதாபம், விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகான எழுச்சி என்பது கண்டிப்பாக அவர்கள் செல்வாக்கு மிக்க இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரும். ஆனால் பழையபடி வாக்கு வங்கி மிக்க, செல்வாக்கு மிக்க கட்சியாகவெல்லாம் தேமுதிக உருமாற முடியாது என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. தேமுதிகவில் நடைபெறும் இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.